நாவல் வந்து நான் எழுதுறது வந்து நான் என்னையை பலப்படுத்திக்கிறது. இந்த ஹோல் வேர்ல்டையும் எழுதிடுவேன். அதெல்லாம் படம் பார்க்கணும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் போகும். எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த கதை பண்ண போகும்போது இந்த கம்ப்ளீட் வேர்ல்டு எனக்கு மண்டைக்குள்ளே ஏறிடும். நான் ஃபுல்லாக தோன்றதெல்லாம் எழுதிட்டோம்னா எனக்கு அது அதை படம் பார்க்கணும் 10 மணி நேரம் கூட போகும். இப்போ நான் படம் பண்ண போகும்போது அங்கே போய் தான் தேவையான ஸ்கிரிப்டாக ஒன்லைன் மாதிரி போட்டு இந்த நாவலுக்குள்ளே வந்து ஒன்லைன் கிரியேட் பண்ணி அந்த கதையை ஏன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த நாவல் எழுதுனதுனால எனக்கு என்ன ஆகும்னா நிறைய மாண்டேஜ் எடுப்பேன், நிறைய கேரக்டர்ஸோட தன்மை கிடைக்கும். இந்த ஸ்கிரிப்டுக்காக மட்டுமே வேலை செய்கிறதுக்குல அது இருக்காது. முழு வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் போவான்ல, வேலைக்கு போவான்ல, அப்படி போய் ரேண்டமாக ஷூட் பண்ணுறது தான். என் மண்டைக்குள்ளே முழு கதையும் இருக்கும். ஆனால் என் அசிஸ்டன்ஸுக்கோ என் டீமுக்கோ ஒரு ஒன்லைன் ஆர்டர் நான் போட்டு கொடுத்துருவேன். அது வேறு, அவங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கு அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் என்னோட என்கிட்ட நாவல் இருக்கிறதுனால எனக்கு எவ்ரி கேரக்டர்ஸும் ஒரு பெரிய ஒரு சீன் வரக்கூடிய கேரக்டர்ஸ் கூட நான் ஒரு 50 பக்கம் எழுதி வைப்பேன். அந்த கேரக்டர் ஒரு சீன் தான் வரும். அந்த 50 பக்கத்தில் அந்த கேரக்டரோட யார், அந்த கேரக்டரோட தன்மை, ஆட்டிடியூட் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அசைவு எப்படி இருக்கும், வருவாங்க போவாங்கன்னு எல்லாம் டீட்டெயிலாக எழுதி வைப்பேன்ல. அங்கே ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே ஷூட் பண்ண என்னையை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக எழுதுவேன்.